தமிழர் காலத்திலே மாருத பிரவீகவல்லி என்கின்ற இளவரசி மாவை கந்தனுடைய அந்த பஞ்சரத பவனி அடிமை கொண்டு வாழ்கிறேன் என்றென்றும் என் மூச்சு இங்கேயே இறங்க வேண்டும் என்கிற கலை ஈழத்து கலை வரலாற்றுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அருள் மாவை பதியழகன் தேரடியில் ஈழ தேசத்தின் மிக பெரும் தேர்களுள் மாவை கந்தனுடைய தேரும். வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் மாவை கந்தனுடைய அந்த பஞ்சரத பவனி அந்த 2026க்கான தேர் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளில் நடைபெற்ற பல முக்கியமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். பக்தர்கள் எல்லோரும் மிகவும் பக்தி மயமாக அந்த மாவை கந்தனை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். பல முக்கியமான விடயங்கள் இந்த காணொலியில் நினைத்துள்ளேன், முழுமையாக பாருங்கள். இன்றைய தான் சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க மாவை கந்தனுடைய அந்த தேர் திருவிழாவானது இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த பஞ்சரத பவனிக்கான அந்த தேர்கள் மிகவும் அழகான முறையிலே ஆயத்த நிலையில் நிற்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். பிரம்மாண்டமான அந்த மாவை கந்தனுடைய தேர் அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் பிரம்மாண்டமான அந்த 4 குதிரைகள் முன் நிற்க நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வீதியிலே மாவை கந்தன் வீதியில் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். பக்தர்கள் எல்லோரும் அந்த மாவை கந்தனுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். அவனுக்கே மாலையாக போடுகின்ற ஒரு அற்புதமான கைங்கரியத்துக்கு எனது ஆரோக்கியத்தை தந்திருக்கின்ற அந்த முருகனுக்கு நான் பக்தி பூர்வமாக விழா அடிமை கொண்டு வாழ்கிறேன். என்றென்றும் என் மூச்சு இங்கேயே இறங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையிலே ஒவ்வொரு பக்தர்கள் நன்றாக இறைவனோடு பேசுங்கள், அவனோடு உரையாடுங்கள். எப்பொழுதும் உங்கள் பிரச்சனைகளை அவனோடு கலைத்துக் கொள்ளுங்கள். அவன் தீர்த்து வைப்பான். அவன் தருவான், பறிப்பான், பறித்ததை திருப்பி கொடுப்பான். அப்படியான அற்புதமான அந்த பையன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று யாகசாலையில் முருகப்பெருமான் நிற்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மிக அழகான அந்த சாத்துப்படியோடு தங்க ஆபரணங்கள் போடப்பட்டு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். யாகம் முடிவடைந்து ரதத்தில் ஏறுவதற்காக முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் இனி பார்க்கலாம். முருகப்பெருமான்
அவரத்திலிருந்து வருகிறார் வருகிறார் பேரோவர் வருகிறார் வருகிறார் ராஜாதி ராஜனாக கம்பீரமான காட்சியோடு கலிங்க ஒருவன் வருகிறார் வருகிறார் நாளை கண்ணன் வருகிறார் வருகிறார் இதை அப்புற போகலாம் எல்லோரும் அரோகரா கோஷம் செய்ய முருகனுக்கு பஞ்சரத பவனி இடம்பெறப் போகிறது. அழகான காட்சி. பஞ்ச ரதங்களும் அணிவகுத்திருக்கிறது. திருவிழா நடைபெறுகிறது. அழகாக பல்லாயிரக்கணக்கான கண்டது அழகின்றோம் பொம்மானி புலந்த மாலை பதியினை பிரிந்ததனால் தீயாவுக்கு வந்துள்ளே கும்புலே வந்து தீர்வை தர வேண்டும் கவலங்களை மண்டில் விட்டு மன்றாடம் கேட்க பெருமாள் தேரோடு வருகிற புதியமான காட்சி. 5 பேர்களும் அங்கே வரிசையாக காவல் செய்ய வீரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அத்தனை வரலாற்று பெருமைமிக்க மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா என்று அழகாக இடம்பெறுகிறது என்று சொன்னால் எங்களுடைய வரலாற்று நாயகனுடைய அங்கியவர்கள் சகிதமாக இன்றைக்கு அழகான முக உத்திரத்தை அளிக்கிறது. அதாவது பாவை கண்டா போற்றி போற்றி என்று இந்த அறிவார்கள் காலம் இந்த கோவை குறிப்பிடங்கள் உள்ள காலத்தை ராஜஸ்ரீ தோராசாரா இலக்கிய சவாரி கோக்கள் மாவை ஆவிய கட்டாரும் பூர்வ சுராச்சாரியாரும் மாவை ஆவிய போக்குவரா ஊர்காரர்களும் இருந்து தேர் ஏறுவதற்காக விநாயகப் பெருமான், சிவனுமை, ஆறுமுக சாமியார் என எல்லா கடவுள்களும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக மாவை கந்தன் வருகின்றார். முதலிலே விநாயகப் பெருமான் தேரில் ஏற அடுத்தடுத்து எல்லா கடவுள்களும் தேரில் இருக்கின்ற அந்த அற்புத காட்சிகளினை நாங்கள் பார்க்கின்றோம்.
சரித்திர பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்த பெருமானுடைய ரதோற்சவமாகிய தேர் திருவிழாவிலே கூடியிருக்கின்றோம். இந்த நாட்டிலே மிகப்பெரிய திருக்கோவில்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் சோழர் காலத்திலே மாருத பிரவீகவல்லி என்கின்ற இளவரசி தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட நோயை மாற்றுவதற்காக கீரிமலை புனித தீர்த்தத்திலே நீராடி நட்பேறு பெற்று அதற்கு ஒரு நினைவு சின்னமாக கட்டி எழுப்பப்பட்ட கோயில்தான் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். மிகப்பெரிய கோயில் போர்த்துகீசர் காலத்திலே அழிக்கப்பட்டு மீண்டும் ராஜ பரம்பரை குருமார்கள் இங்கே தங்கியிருந்து இந்த கோயிலை மீள கட்டுமானம் செய்து இன்று வளர்த்திருக்கிறார்கள். இந்த ஆலயம் பழம்பெருங்கோவில். முதல் போருக்கு பின்னால் அந்நியருடைய வருகைக்கு பின்னால் முதல் ராஜகோபுரம் கட்டிய கோயில் இந்த கோயில்தான். அதே போல் பஞ்சரதம் ஓடிய கோயில், பல்வேறு சிறப்புகள் கொண்ட கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுக்கும் ஈழத்து கலை வரலாற்றுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இங்கேதான் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஒரு காலத்திலே அரங்கேற்றம் கண்டது. இன்று நாம் காணுகின்ற நாதஸ்வர தவில் கலைஞர்கள் கூட இந்தியாவிலிருந்து இந்த கோயிலுக்காகத்தான் ஆரம்பத்திலே வந்ததாக வரலாறு கூறுகிறது. எனவே பழமையும் பெருமை மிக்க மாவட்டபுர கந்தசுவாமியாருடைய சன்னிதானம் இன்றும் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு கோயில் பாதுகாக்கப்படுகிறது. ராஜ பரம்பரை குருமார்கள் வழியிலே வந்த மகாராஜஸ்ரீ ரத்ன சபாபதி குருக்களையா அவர்கள் இப்பொழுது கோயில் அறங்காவலராக இருந்து கோயிலை சிறப்பாக வழிநடத்துகிறார். நன்றி, வணக்கம். மாவைக்காந்தன் அந்த அழகான தேரிலே ஏறி இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த திரையானது விலக அந்த அழகான அந்த சித்திர தேரிலே மாவைக்கந்தனுடைய அந்த தரிசனத்தை காண்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் அவளோடு நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். விநாயகப் பெருமானுடைய அந்த தேரானது நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக எல்லா தேர்களும் நகர்ந்து இறுதியாக அந்த மாவைக்கந்தனுடைய அந்த மிக பிரம்மாண்டமான தேரானது நகரப்போகின்ற அந்த காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் நிற்கின்ற அந்த காட்சி. தேங்காய்கள் அடிக்கப்பட்டு ஒவ்வொரு தேராக இழுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே சிவன் உமையினுடைய அந்த அழகான சித்திர தேரானது இழுக்கப்படுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சி. பக்தர்கள் எல்லோரும் அந்த வட்டத்தை பிடித்து இழுப்பதற்கு மிகவும் பக்திமயமாக ஆர்வமாக இருக்கின்றார்கள். பக்தர்கள் எல்லோரும் அந்த தேங்காய்களை அடிப்பதற்காக ஆர்வமாக அடிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மாவைக்கந்தனுடைய அந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தேரானது இன்னும் சற்று நேரத்தில் இழுக்கப்பட போகின்றது. பக்தர்கள் எல்லோரும் பக்திமயமாக அந்த தேங்காய்களை அடிக்கின்ற அந்த காட்சி. பக்தர்களிடம் அந்த தேர் வடங்களானது கொடுக்கப்படுகின்றது. பக்தர்கள் எல்லோரும் அந்த மிகவும் ஆர்வமாக அந்த தேர் வடங்களை பிடிக்கின்றார்கள். அழகாக அற்புதமாக வரலாற்று சிறப்போடு
ஆண்கள் பெண்கள் என எல்லோரும் அந்த தேர்வடத்தை ஆர்வமாக பிடித்து இழுப்பதற்காக தயாராகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான அந்த ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த மிக பெரும் அந்த தேரானது இழுக்கப்பட போகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அருள் மாவைப்பதி அழகன் தேரடியில் ஆனந்தம் தந்தவன் யோகனம்மா. அருள் மாவைப்பதி அழகன் தேரடியில் ஆனந்தம் தந்தவன் யோகனம்மா. அவன் அடி பணிந்து தினம் வணங்கி அருளொளி கண்டு உளமகிழ வாரும் வாரும் அடியாரே வந்தருள் தருவான் நம்முருகன் மாருத புரபீக வல்லியவள். அந்த மிக பெரும் தேரானது ஆடி அசைந்து பக்தர்கள் வடம் பிடிக்க வருகின்ற அந்த அற்புத காட்சியை பார்க்கின்றோம். மிக பெரும் தேர், ஈழ தேசத்தின் மிக பெரும் தேர்களுள் மாவை கந்தனுடைய தேரும் ஒன்று. தன்னுடைய உலகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே தேவர்கள் உங்களை மரத்திலே நேரிலே இருத்தி அங்கே இழுத்து வருவார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐதீக மரபை நாங்கள் பார்க்கிறோம். அழைத்து வந்த மிக பெரும் தேரின் அந்த சில்லு கூட ஒரு மனிதரை விட
உயரமான அந்த செல்லை பார்க்கின்றோம். இது பிரம்மாண்டமான அந்த செல்லு. தோடு கொண்டாட முருகையா முருகையா Bye.
பக்தர்கள் வடம் பிடிக்க மாவை கந்தனுடைய தேரானது காங்கேசந்துறை வீதியை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே மகாஞ்சதாரு சிறப்பாக இடங்கள் ராஜகோபுரத்தை தாண்டி மாவை கந்தனுடைய தேர் செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். காவடிகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக நடைபெற்ற அந்த தேர் திருவிழாவை பார்த்திருக்கின்றோம். காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.